கிம்பர்லிக்கு மிகச் சிறியதுதான். எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சிறிய பபிள் கம்மை பிபியின் கம்மின் அளவிற்கு ப்ளே பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம். வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குதே. கென், நீ களைந்து விட வேண்டும். இல்லை, ஏ, அது திரும்பி வந்து விட்டது. அது மீண்டும். சரி, இதை முயற்சி செய்யலாம். நான் புறா காற்று சுத்தி ஊதக்கூடிய உயர்வு செய்கின்றேன். அற்புதம். மாறி, உன்முறை சிறந்தது. அதை முயற்சி செய்யலாம். அதை சுவைமிக்கதாக தெரிகிறது. மன்னிக்கவும் கிம்பர்லி, நான் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். பூராவையும் என் வாயில் வைக்கிறேன். எவ்வளவு சுவையானது. நல்ல யோசனை. மரியின் பீங்கான் ரிப்பனை வெட்டி போடுவோம். அவை கவனிக்காத போது நாங்கள் மீதியதை சாப்பிடுவோம். அது என்ன? ஐயோ கிம், நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட. நன்றி. அது எனது. கருகம், மன்னிக்கவும். என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நாம் ஒரு குமிழி காண்கிறோம். கிம்மி, உன் தருணம் தான். அருமை. எனக்கு பெரிய ஹப்பா புப்பா கிடைச்சதால என் கையில நிறைய மிட்டாய் இருக்கு. அருமை. இதை எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும். இதற்கு மிகவும் நீளமாக இருக்கு. நான் அதை ரொம்ப நேரம் வென்று கொண்டே இருப்பேன். ஆஹா, இந்த பதாக்கை எனக்கு முழு ஒரு ஆண்டுக்கு போதுமே. ஆச்சரியம் ஃபீபி, நாங்கள் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு உதவி தேவையில்லை. இல்லைனா ஒரு பீஷா முல்லால் திருடி போகிறாய். மிக சிறந்தது. நாங்கள் இதை நம்பினோம். அந்தோ காரமான குக்கீகள். நான் உண்மையில் சிறிய ஒரு பேக்குடன் சந்தோஷமாக உள்ளேன். எனக்கு சாதாரண பேக் உண்டு. எனக்கு பெரிய ஆவி உள்ளது. இதோ மாரியின் குரல். நான் அதீதமாக பயந்திருக்கின்றேன். இந்தியம் கிம், உங்களை தொடங்கலாம். சரி, பெரிய டிப் என்பது உண்மையில குறைந்த அளவிலான தீயணைப்பு வண்டியுடன் சிறிய தீயணைப்பாளர்கள். எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன். நன்றி மேரி. சரி, இது பிபியின் பயணமாகும். ஆமாம், இது என் வாத்தியம். கிம் இதை செய்தால் நானும் செய்ய முடியும். இதை ஒரு முறை முயற்சிக்கலாம். ஓ, இது சுவைபட்டது. ஓ, ஆனால் மிகவும் காரமாக இருக்கிறது. ஆஹா, அந்த தீ பெரியது. அதை அணைப்போம். ஆனால் நான் எனக்காக பாப்கார்ன் செய்ய முடியும். அருமை. மேரி, உன் தருணம். ஓ சரி, நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் இப்போது துவங்க வேண்டும். முடியுமா? பெண்களை விட நான் காரமான சமையலில் சிறப்பாய் இருக்கிறேனா? ஏற்கனவே எனக்கு மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே! டெட், உணவு ஏன் குறிப்பிடத்தகுந்த பயன்களை வழங்கும்? ஓ, என்ன சின்ன பாக்கெட் ஆஃப் பாக்கீஸ். இது சோகமே. எனக்கு ஒரு சராசரி ஒன்று கிடைத்தது மற்றும் எனக்கு ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அது அருமையாக உள்ளது. அது உலகில் மிகப்பெரியது. நான் தொடங்குகிறேன். இது பொம்மைகளுக்கு போன்றது. ஓ, காத்திருக்கவும். ஹாம்ஸ்டர் எனது போக்கியை தின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்ய முடியாது. இவை என் சிறப்பு பட்டி பழங்கள். சரி, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். நான் உங்களுக்கு கோபமாக இருக்க முடியாது. என் அழகிய கம்பள நட்பு உன்னை தழுவட்டும். சரி, நான் ஆரம்பிக்க நேரமாகிறது. எனக்கு இந்த சாக்லேட் ஜவ்வரிசி குச்சி பிடிக்கும். இந்த சுவைக்காக நான் பித்து பிடித்திருக்கிறேன். அட, இவ்ளோ நிரம்பி இருக்கே. இது நிகரற்ற சுவையானது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். இது போபியின் முறை. அது சிறிது. அது
அற்புதமாக இருக்கின்றது. நல்லது, விரைவில் அதை முயற்சிப்போம். ஓ, இது தெரியல, எவ்வளவு கனமா இருக்குது. நான் இதை காமெடியாக பார்க்கிறேன். இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. ஓ, அவன் போக்கிகளை அடர்த்தியாக வெட்டி இருக்கிறான். நல்லா இருக்குது. என் மீது பொருந்தது. நன்றாக இருக்கிறது. அது விழுகிறது. அது நம்மேல் விழ ஆல்மோஸ்ட் போயிருந்தது. அது பயமாக இருந்தது. ஆனால் அதை ஒன்னு சேர்ந்து சாப்பிடுவோம். எப்படி சுவையாக இருக்கிறது. நான் உடன்படுகிறேன். ஒரு பாக்கெட் பாப்கார்னா? அது வேடிக்கையாக இருக்கு. நான் ஒரு சராசரி மதத்தை பாருங்க. இருக்கிறேன். அது அவனா? என்னிடம் மீண்டும் சிறிது ஒன்று உள்ளது. உள்ளே என்ன இருக்கிறதை பார்ப்போம். ஓ, அங்கே ஒரு தானியம் மட்டுமே உள்ளது. அதை எப்படி குத்துவது? சரி, என்னிடம் ஒரு ஐரன் மேன் கைவண்டி உள்ளது. ஒரு வலுவான மற்றும் சூடான கற்றையில் வெற்றில் ஒரு தானியத்தை கேயாது பகட்டிவிட முடியும். அதை பிடிக்க வேண்டும். அது நேராக என் வாயில் பறக்கிறது. இது சுவையனாக உள்ளது. ஆனால் எதுவும் மீதமில்லை. பிபி, உன் ஹர்ட் உண்மையிலா? நான் உடனே வெப்பச்சோறு செய்ய விரும்புகிறேன். நான் அதை உன் தவையில் செய்வேன். அடுப்பில் வைத்து காத்திருக்கிறேன். அது பொருந்தவில்லை. இது மிகவும் நல்லது. சரி சரி சரி, காவலை பிடிக்க வேண்டும். பிடித்து விட்டேன். இப்போது பாப்கார்ன் முயற்சிப்போம். இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. இதற்கு ஓரளவு அதிகமாக இருக்கிறது. ஆம், ஒருவேளை நீ மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறாயா? இல்லை, இந்த பாப்கார்ன் எனக்கு. ஆஃப், நிறுத்து. என்னிடம் ஈரோன் மேன் கையுறைகள் இருக்கின்றன. உன் பாப்கார்னை சுற்றி விடுவேன். முடித்து விடுங்கள். என் பாப்கார்ன் வெடிக்க போறது. ஒளிஞ்சுக்கோவோம். Столько даут с попкорна. அது உண்மை. அதை சாப்பிடலாம். இப்போது இதை பயிற்சி செய்யலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே எனக்கு தேவைப்பட்டதே. எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. சரி. பெண்களே, ஆ, கோருங்கள். பாட்டி எங்களுக்கு எனக்கு ஒரு உணவை கேக் கற்றுக் கொடுக்க வேணும். இவர் வருகிறார். எவ்ரிவன் எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது. ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓஹ், இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன். மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோடனும் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம். சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை, நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை
அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெலோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள் அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு. நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது எண்ணெய் இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படினக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமா, எம்மா இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கல்வேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே. இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை. அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோகோலி அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு. நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள். இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சஸ்ரியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமிமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு. அற்புதம். ஓ, குண்டு சர்க்கரை முடிந்தது. நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிக்கிறேன். புதன்கிழமை அது சரியானதில்லை.
இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம்! ஆட்டி, இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கம்மா. அற்புதம் கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ்! சரி ஏமா, எங்களுக்கு தீட்டினை காட்டவுங்கள். ஆம், சுவாரஸ்யமான தேர்வு. ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு காக்டெயில் செய்வர். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு வெப்பமாவும் குண்டமும் எனது மந்திர புஸ்தகமும் தேவைப்படும். சிறந்த காக்டெயில் ஊது மந்திரம். எம்மாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எல்லா பொருட்களை சேர்த்து சில ஊதா பேண்டா, மூக்கில் இருந்து சில சளி, ஒரு தெரு சிடிக்கித்தத்தில் சில சிவப்பு புளி கூடிய சர்பா பூசி, சில பயங்கரமான தூவல். அழகானது. நிறுத்து அம்மா. சரி, நமக்கு கொஞ்சம் விசிலனுக்குரிய கிரீம் வேண்டும். அதிகமாக. சில கமீஸ் அலங்காரமாக. அதிசயம். உங்களுக்கு இந்த கண்கள் பிடிக்கிறதா? எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் ஜாம், ஒரு ஸ்ட்ரோ. இப்போது நான் முடிச்சேன். வேடிக்கையாக இருக்காதே. எம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. ஆம், நான் பச்சை காய்கறிகளால் ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் செய்ய போகிறேன். ஓ, அவை மிகவும் சிறந்தவை. அதை அனைத்தையும் கலக்கினேன். நிச்சயம் இதனால போதும் என நினைக்கிறேன். மிருதுவாக அவர் செய்கிறார். நான் வீணாக நேரமில்லாமல் விரைவாக என் காக்டெயிலை தயார் செய்துவிட வேண்டும். சிறிது சுவையான பட்டி பிறகு எடுப்பேன். மூடியை நேரமாக்கி அணைத்து விடுவதை ஒரு கோப்பையில் ஊற்றுகிறேன். பாருங்கள், இதுதான் இதய வடிவம். ஓ, அது புளிக்கும். அது இவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சரி, எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும். இதுவும் இதய வடிவத்தில் உள்ளது. இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு போடில் போடுகிறோம். இதை குழைத்த துகள்களாக்க போகிறோம். கவனமாக இருக்குங்கள். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி வாடியில் ஊற்றி இப்போ கொஞ்சம் சோடா பயன்படுத்தணும். நான் பாண்டா பயன்படுத்த போறேன். வாருங்க, இது வேலை செய்யல. உங்களுக்கு ஒரு நல்ல குலுக்கல் கொடுத்தால் என்ன? அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் முழுவதும் பாண்டாவால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை. நான் சௌகரியமாக இருக்கிறேன். அதை நமது கண்ணாடியில் ஊற்றி இருக்கின்றேன். இப்போது நான் நீல சோடா பயன்படுத்த போகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கேற்ப கூடாது. அதை ஊற்றுகின்றேன். அழகான. இப்போது அதில் புளிப்பு ஜாம் மற்றும் நட்ஸ் இனிப்பு சேர்த்து அலங்கரிக்கிறோம். ஒரு ஸ்டீரா வைக்கவும். முடிஞ்சது. இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? புதன்கிழமை முதலில் மாம்பழ ஜூஸ் குளியல் முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. வாவ், இந்த காக்டெயில் உண்மையில் நன்றாக இருக்கிறது. வாவ், இதுல என்ன இருக்கு? பாட்டி, எனக்கு காய்கறிகளுடன் விருப்பமில்லை. அம்மா, அக்கா எனக்கு ஒரு சுவையானதை செய்தார். அழகாகவே இருக்கிறதே. வா, நீ வெற்றி பெற்றாய். நானா? நான் ஒரு மாஸ் காக்டெயில் செய்வேன் என்று தெரிந்திருந்தது.
சரி பெண்களே, முதல்ல யார் திறக்க போறாங்க? ஆமா, அதை ஒன்னா செய்யலாம். வாவ், அது பீட்சா தானா? வாவ், ஏமா அனைவரின் பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது. இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா? மிகவும் ஆர்வமூட்டும். மேரி, பிரீமியம் பீட்சா. மியா, கூசி விடாதீர்கள். ஓ, எல்லாம் சீராக இருக்கிறதா? ஓ, மிகச் சிறப்பு. இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது. அது மிடியாக்கள் கலந்த பிஸ்ஸாவா? அது ரொம்பவே விலை உயர்ந்தது. ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை. ஃப்ளெஷ்? நாம் அதிகாரத்தை அகற்றினோம். அதுதான். நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? நேரமானது. அப்படியா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா? ஆம், அவள் அதிநவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை. இப்படிக்க தொரோக் விலைப்படும் பிறஞ்சவிட்ட வணிக குழம்புகள் கிளம்பினர் சட்டி அமைச்சவரை வாழ் ஆசரித்தே. பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மறவேம். பார்ப்போம். கண்டிப்பாக விரும்புகிறாள். ஓ, அப்படியா? இப்ப ஒன்னாரம் மேரி. என்ன தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா? சரி, நல்லது. அவளது விசித்திரத்தை பாருங்கள். சரி, எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்சா துண்டுகள் உள்ளன. யாரோட தொடங்குறதுன்னு தெரியல. இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன். மூணையும் ஒன்னா, ஏன் இல்ல? மத்த கடைசி ஒண்ணு அழகானது. எமா, நீங்க தொடருங்க. எமாவுக்கு ஒரு இந்த பீட்சா பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை போல் உள்ளது. அதை பொறிக்காமல் அதை கெடுப்பதில்லை. வா எமா, சிந்தித்து பார்க்க தலைமை யோசனை. எம்மாவின் தனி பேஷவார் எம்பிஸ்ஸாவை அவளுக்காக சமைக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கே தனி பேஷவார் இருப்பது எவ்வளவு சிறந்தது. இப்போது அவன் எம்மாவின் பிஸ்ஸாவை இந்த அலங்காரமான குழப்பில் சமைக்க போகிறார். என்ன சொல்வது, பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. எம்மாவின் பிஸ்ஸா தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது. ஆம், பார்க்கலாம். இது நல்ல நிலையில் உள்ளது. எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள். செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார். இது உண்மையான தங்கமா? எவ்வளவு அழகாக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும் போல. வாருங்கள் எம்மா, விரைவில் சுவையுங்கள். எவ்வளவு சுவையான துண்டு. ஆம், ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது. மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க. இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒன்றவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது. மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இப்படி என்ன செய்யறாங்க? நீ என்ன சொம்பேடு? யாபா, கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் நிச்சயமாக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எம்மா ஈர்க்கும் கடல் உணவு பாஸ்டாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது? ஒப்பந்தம் வெற்றிகரமானது. ஐவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. ஏமா,
எம்மா தன்னம்பிக்கை அடைந்திருக்கிறாங்க. அவர் தனது உணவை முதலில் திறக்க விரும்புகிறார்கள் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அது நொடி காஃபியா? எம்மா இதை போன்றதை முதன்முறையாக பார்க்கிறார்கள். ஆம், அவருக்கு இதை செய்ய சற்றே உதவி தேவைப்படும். இப்பொழுது மியா தனது அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். எனக்கும் ஒரு கிளாஸ் தேவை. நான் உனக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் காட்டுகிறேன். பையை திற, எல்லாவற்றையும் சூடான தண்ணீரில் ஊற்றி பிசைகிறோம். அதுதான். ஆஹா, என்ன நறுமணம்! இது சிறந்த காபி. அங்கே உன் பானம் தயாராக உள்ளது. எம்மா, இதை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. முதலாவது குடி. ஓ, எம்மாவுக்கு இந்த காபி பிடிக்கவில்லை போல. இவ்வகை காபி எம்மாவுக்கு புதுசு. இந்த பானத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். இது சவால் விதிகள். ஆனால் விதிகள் உல்லங்கணிக்கத்தான் உருவாக்கப்பட்டவையே, இல்லையா? வணக்கம். என்னவாக இருந்தாலும் அது அதுதான். நான் அதை முடித்தேன். இப்போது உன் டர்ன். வாவ், அது ஸ்டார்பக்ஸ் காப்புசினோவா? என் விருப்பமானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. என்ன சுவையான ருசி! இதுல இன்னும் 5 குடிக்கலாம். வாவ், இன்னும் கொஞ்சம் கிரீம் மீதம் இருக்கு. ஹே மியா, உன் காபி உன்னை காத்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன அருமையான காபி பரிமாறல்! எல்லாமே பொன்னிறத்துல நெய்த்தது போல அழகாக இருக்கிறது. மியா, இது உனக்கு புரியுமான நம்புறேன். ஐயோ, உன் ஒழுக்கங்கள் எங்க போச்சு மியா? ஓப்போ, இது எப்படி மேரிஸ் மேஜைக்கு வந்தது? என்ன துமாற்றம்! சரி, இந்த சுவையான பானத்தை சுற்றி பார்க்க நேரம் ஆயிருச்சு. பார்ப்போம். இந்த பார் ரூம் சுவையாக இருக்கு. அதுக்குள்ள உள்ள கிரீம், அது இலவங்க பச்சை தானா? ஓ, அதை கைவிடாதே மியா. ஓ சரி. எனக்கு என்ன இருக்கிறது பார்ப்போம். ருசியாக வாட்டுறது. ஓ, தேண்டஸ் பாலையிலிருந்து எங் பல்லாக் மாறி சிறப்புரி நாலுமே திருவதி ஒரு கண்ணி தண்ணி நிச்சயம் அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இல்லைன்னா அதை கொண்டு உங்க பற்களை கொப்பளிக்கலாம். ஏன் எதை தெரிந்து எதையாவது பார்த்தால் என்ன? பர்கர்கள். வாவ், மேரி ஒரு மலிவு பேர்கர் வாங்கினாள். ஆனால் மலிவு எப்போதும் கேடானது என்பதை காட்டவில்லை. மியா அருமையான பேர்கர் வாங்கினாள். இது ஒரு பொன்னான பேர்கர். மியாக்கு மிகவும் பசிக்கின்றதால் பொன்னான பெண் எம்மா மகிழ்ச்சி அடைகிறார். அது முன்பில் ருசியான பிட்சா. புரிதலானது அல்லவா? வாவ், மியா தனது பிட்சாவை வெகுவாக விரைவில் முடித்தாள். பொதுவாக சொல்வது போல உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, சிற்றுண்டிக்கு 2 காய்கறிகள். ஆமாம், பழக்கம் உங்களின் வலிமையான அம்சம். மியா, ஓ சரி, இப்போது உங்க நேரம். மேரி, இந்த பர்கர் சம்பந்தமே இல்ல. ரொம்ப சரி. கேட்சப்பும் மஸ்டார்டும் ஒருபோதும் தவறியதில்லை. அவ்வளவுதான், எல்லாத்தையும் மேலும் சேர்ப்போம். அடிடான், இப்ப நாம அதை பறிச்சுப்போம். அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அது ஏத்துண்டு இதும் சுவையாக இருக்கிறது. மனிதா, இது நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே சிறந்த பர்கர். பற்றியம்மா, இப்போது நீ. சரி. ஏமா, தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கரை சாப்பிட தயாராக இருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒன்று மிஞ்சிவிட்டது. இப்போது சேவகர் உங்களுக்கு தேவைப்படுவதை கொண்டு வருவார். ஹாம்பூர்கரை கையுறை அணிந்து சாப்பிட வேண்டும். தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கருக்கு தங்கம் பூசப்பட்ட கையுறை தேவையாகும். இது தர்க்கசஸ்தமாகவே இருக்கிறது. சேவகர்கள் இருப்பது அருமையாக இருக்கிறது. இந்த கையுறைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நழுவுகின்றன. ஏமா, வா, இப்போது நீங்கள் அதை முயற்சிக்கலாம். என்ன அருமையான சுவை! இந்த தங்கம் போர்த்திய பேர்கர் எமாவின் மெனுவில் இடம்பெறலாம். பொறாமைப்படுவதர்களா? பெண்களுக்கு இந்த கருவிழிகள் தங்கள் பணி முடிந்து விட்டன. ஏமாவுக்கு இவை இனி தேவையில்லை. எமாவிற்கு இவை குப்பையாக உள்ளது மற்றும் பெண்களுக்கு இது பொருட்டாக தோன்றுகிறது. சரி பெண்களே, நமக்கு தெரிய வரும் 3, 2A. மியா, அது நியாயமல்ல. சரி, நீமன் அங்கு சென்றுட்டீங்க. காத்து ஒரு டோனட். இது ரொம்ப எளிதா தெரியுது. எளிய உணவுதான் நீ ரொம்ப சுவையா இருக்கும். அதை சுவைக்க நேரம். ஆஹா, மியா உண்மையிலே அதை மிகவும் விரும்பினாள் போல. அல்லது அவருக்கு மிகவும் பசி இருக்கிறதா? ஆம், எப்படிப்பட்டாலும் மியாவின் டோனட் முடிந்து விட்டது. சரி, அடுத்தது யார்? பியு. சரி, பார்க்கலாம். ஒரு நொடிக்கு 2 பணியாளர்.
நன்றி. நீ இப்போது போகலாம். நான் எப்படி செய்ய முடியும்? நாம் அதை அது எனக்கு நிறுத்துவோம். பிடித்தம் அடிக்கக்கூடிய அது போதும். பாரம்பரியம். வா, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, என்ன அற்புதமான கிரீம், என்ன ஒரு குலோசிங். இது செம்மையாக இருக்கிறது. ஊ, ஏ, அது என்ன? அந்த பெண்ணை பற்றிய வீடியோவை அந்த மகளிர் படமாக்குகிறார்கள். சாம், உங்களின் உணவு பாத்திரத்தை திறக்க வேண்டும். சரியா? அழகிய தங்க டோனட். இது எல்லாம் பொன் நிறத்துல உள்ளது. எவ்வளவு சுவையானது. இந்த உணவு மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது போல. வாவ், டோனட் மேரியின் வாயில காணாமல் போய்விட்டது. பொதுவாக மக்கள் நீட்டிக்க முயற்சிக்கிறார்கள். 9. Prize. முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலிலே எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது, ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் அவை பசுமையும் மிகவும் மணமுடனும் தாஜா ததும்புகின்றன. மற்றும் அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் கவலைப்படாதீர்கள், நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை தோலுகிறேன். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும். ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. ஏனெனில் உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா. இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? நான் என் உருளைக்கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளைக்கிழங்குகள் என் உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுவே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளைக்கிழங்கை அவை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. ஹூம். உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். மாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி,
அது ஓரளவுக்கு தான் பாட்டி, மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பறகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ சரி, நிறுத்து. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி. குதிரை நண்பா, தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே உணர்கிறேன். சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. அவருக்கு ஒரு நீளைய பயன்படுத்தி பரவாயில்ல. ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. ஓ, போய் இப்போது எனது பற்களை கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகளாகும். விஷயம் அடா செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஆமா. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ். அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு. எப்படி சூடு. ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ, இந்த பாணி. என் சந்தோஷமா இருப்பா. கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன்.
எல்லாம் முடிந்துட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. என்ன விஷயம்? எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது. லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போர்ட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்ல. உண்மையில போங்க. எல்லாம் தயாரா இருக்குது. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. எனக்கு கொஞ்சம் விப்ட் கிரீம் கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நகி. நல்ல வேலை.
அதை மேலே ஊற்றி விடலாம். செய்யலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்லை. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு, என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுளி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார், குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா? இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பார்க்கறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல ஐநங்க தலம். சரி, உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது. நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே. நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே, எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. இல்ல, நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன. மற்றும் சாக்லேட் மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி. ஓ,
நீங்க முதலில் ஏன் நாம் சேர்ந்து போகலாம் 3 2 1 போ நூடுல்ஸ் சிறப்பு ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இத பரிசோதிப்போம். ஓ ஆம், ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு, நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். ஏய், விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப். இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. ஓ மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. ஓ, நான் உங்களுக்கு உதவ போகிறேன். காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ. எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ ஓ அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே, எவ்வளவு சுவையா இருக்கு. அழுதழையரு, உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது. அதை நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்க போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயம் இல்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி, பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன். என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. ஆப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த. இங்கே எனது பிடித்த பள்ளி. I'm enjoying. ஷோமனம். Here is your செவர்ஞானி. நாம் என்ன பண்ண போறோம் இங்கே? அளவு மிக கொடூரம். அவர்கள் எல்லா மெத்தைகளையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டனர்.
நான் இங்கே வசிக்க விரும்பவில்லை. என்னுடைய படுக்கையில எவ்வளவு பெரிய ஒரு கரப்பான் பூச்சி செவ்வழியுகிறது பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். எல்லா பழையவற்றையும் எரிந்து புதிய பர்னிச்சரை ஆர்டர் செய்வேன். இப்படியாக ஒரு புது அறையை உருவாக்கப் போகிறேன். சரியாக ஒரு கூல் அறையாக்குவேன். பாருங்கள், இவ்வளவு பிரகாசமாக உள்ளது. நான் குருடானேன். உன்னுடைய நிற அறையை தூரமாக வையுங்கள். நான் ஒன்று உருவாக்கி விடுவேன். இது போல சீனிக்கிய மாதிரி. அதை எப்படி முடிச்சார்கள்? இது ஸ்டைலிஷ். அல்லாஹ்வின் பெயரால் பொருட்கள். ஓ, இது கோண்டை மொழியை காணிக்கட்ட அழைக்கின்றனர். நான் திறக்கிறேன். இது என் ஆர்டர் என்று நிச்சயம். உள்ளே வாருங்கள். எனது அனைத்து நிகழ்ச்சிகளும். மதிய வணக்கம். இங்கே வரு. ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்ன ஒரு அழகான வெளிச்ச தடுப்பு. எத்தனை பொருள்கள் அடங்கும். ஓ, இந்த பெட்டியை தாண்ட முடியல. சூப்பர், நன்றி. உங்களை வரவேற்கிறேன். மாஸ்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளேன். நிறுத்து. நான் நாங்க டீ பிளாஸ்டிக் டேப்பை எடுத்துக்குவேன். எனக்கே ஏற்படுகிறது எல்லாம். நமக்கு நிலப்பரப்பை குறிக்க வேண்டும். அது என்ன? எனது நிலப்பகுதிக்குள் வராதே. கேழி, பெட்டியை என்கிட்ட கொண்டு வா சீக்கிரம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. இறுதியாக மூடிய எடு. இங்கு என்ன இருக்கிறது? சிறியது கரும்பலகைகள். உனக்கு என்ன வேண்டும்? அவள் என்ன செய்கிறாள்? இது இங்கே போடுகிறேன் நண்பா. எனக்கு இது வேண்டும். டேண்ட், பெட்டிக்குள் செல். துணியை எடு. நான் இப்போது இயந்திரமாக சுத்தம் செய்ய போகிறேன். ஒரு கோக் மொழி மற்றும் இன்னொரு ஒன்று. அவ்வளவுதான். நான் உண்மையான எஜமானன். படுக்கை தயார். முழுமையான கட்டுமான ஸ்டப்லரை கொடுங்கள். இப்போது நான் படுக்கையின் மேல் ஒரு மீட்டல் செய்ய போகிறேன். 2 நிமிடங்கள் தேவைப்படலாம். பொருத்தமாக உள்ளது. இப்போது அலங்காரம். நான் பலகைகளின் தாள்களை எடுத்து சுவற்றில் ஒட்டுவேன். அங்கே எனக்கு கருப்பு கோடு இருக்கும். அதையும் சுவற்றில் ஒட்ட போறேன். கை, இங்கே வா. வாங்க போகலாம். நீங்க அங்கே என்ன செய்றீங்க? சிக்கிட்டீங்களா? கை, உங்களை அங்கே இருந்து வெளியே தொடரணும். சரி, நானே இதைத்தான் பேர்ந்திருப்பேன். இது கொண்டு என் இருண்ட சுவரின் அடிப்பகுதியில் ஒட்டி விடுவேன். சரி, மொத்தத்தில் சுவற்றின் இறுதி துண்டு. ஆனா ஏதோ ஒன்று கண்டிப்பா குறைவு இருக்கிறது. என்ன? கை, நீ நல்லா யோசிக்கிற. கை, நீ சரியா சொல்லுற. எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் வேணும். அது அழகா இருக்கும். சுவர் சுடுத்துதாங்களாமா? எல்லாமையும் கருப்பா மாத்தலாமா? Permanel. Rainbow Wrinkle Dress for the Roshan. Teals, Sorrel. எவ்வளவு பயங்கரம்! Freestyle Carsinger comfortable for Chimroder. அங்கே தங்க ஊஞ்சலை தொங்க விடுவேன். It's not really can. என்ன கொடூரமான ஒலிகள்! இசையை கேட்டுக்கொள்ள முடியாதே. நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், புதன்கிழமையின் நிகழ்ச்சிதான். அப்படியென்றால் என் கோலம் மற்றும் மைக் எடுத்திருக்கிறேன். ஆமாம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு மைக். என் விருப்பமான பாடலை பாடுகிறேன். இப்போது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன் மற்றும் லா 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 லா. ஆஹா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்குது? என் பிடித்த நடனம் ப்ளூமி வான்ஸ் நடனம் ஆடப் போகிறேன். அதான் காரணமா? சரி, ஒரு நிமிஷம். என்ன? அதுதான். என்ன? ஹே, இல்ல, லிவர் எட்டாதீர்கள். நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். கைவிட விடு. இல்ல. ஓ, ஹாம் பவிஷ்
மலேசிய குளத்தில் விழுந்துட்டான். அவன் மூழ்கி விடுவான். அவனுக்கு என்ன ஆகுமோ? நான் உன் பின்னால் இருக்கிறேன். அது என்ன? இப்ப அதை வெளியிடுவேன். அதுதான் கை காப்பாற்றப்பட்டதை பார்க்க பெருமையே. எண்ணிக்கைகளை நினைத்து எவ்வளவு அருமையான ரூபி கியூப். நான் அதை செய்து முடித்தேன் நண்பா. எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட விருப்பம். நான் சுவையான உணவு ஆர்டர் செய்ய நினைக்கிறேன். முழு நிலையாக நான் விரைவில் வருவேன். ஆனால் இதற்கிடையில் ஓ, நீ ஏற்கனவே கொண்டு வந்து விட்டாயா? லா 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 லா. அதனால என் ஆர்டர். ஓ வணக்கம், என்னிடம் வரவும் தயவு செய்து. என் குளிர் சாதன மின்னணுவை இங்கே வையுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அபாரம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறம். வாவ், இதுதான் நான் ஆர்டர் செய்த அற்புதமான மார்மலேட்ஸ். இப்போதே அதை அனுபவிக்க போகிறேன். விரைவில் சுவையான இனிப்பு. எனக்கும் பசிக்குது. கை, எனக்கு சாப்பிட வேண்டும். என்னைக்கு வந்து கொண்டு வா. அதிகாரி, நீங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்கும்? என்று சொல்லுங்க. நல்லாவே இருக்கு. என்ன சாப்பிடுறது இதுதான். ஒரு மிகவும் முந்திய வழி. எடுப்பேன். ஏய், நீ எனக்கு பயமுறுத்துகிறாயே. அது சரி, இதுவும் நகைப்புக்கு இடமல்ல. வாவ், எனக்கு இப்போது டிஸ்கோ செய்ய எல்லாமே இருக்கு. இந்த டிஸ்கோ பியல் மிகவும் அருமையாக இருக்கிறது. காலையில் வரை நடனம் ஆடுவேன். இது மிகவும் பெளதிக மின்விளக்கை அளிக்கிறது. வாவ், இதை இங்கே லாட்டுவேன். புதிரான ஆடு. இதை வைப்பேன். இதை ஒளிர வைக்கிறேன். என்னிடம் ஒரு சூப்பர் டிஸ்கேயா உள்ளது. வணக்கம் நண்பர்களே, எனது வீட்டில் புதிய பொருட்கள் இருந்தன. நான் என்ன கொண்டு வந்துள்ளேன் பாருங்கள். எனது பார்ட்டிக்கு வாருங்கள், மகிழுங்கள். ஓ, கதவு. நான் ஓடுகிறேன். என் நண்பர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இங்கெல்லாம் எப்படி சூப்பராக இருக்கிறது பாருங்கள். செல்ஃபி போடலாம். ஓ, என்னிடம் ஒரு கிறிஸ்டல் பந்து இருக்கிறது. நீங்கள் நிறுத்தன கூட்டமாய் செய்யலாம். சூப்பர். ஒரு புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் போடலாம். உருப்படியான பார்ட்டி. ஆடும் வரை ஆடு. அங்கே என்ன நடக்கிறது? Prettier shirtish round this acre rape one. If only waits at scroll. And there was I Oscars. உனக்கு என்ன வேண்டும்? அது ஒரு பேயா? நாம வெளியே போயிடலாம். நான் என்னுடைய அறையிலே இருக்க விரும்புகிறேன். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். எடுத்து மிரர் இருக்கும். அதுக்கு ரொம்ப அழகான பிங்க் லிப்ஸ்டிக் இருக்குது. நானே மேக்கப் போட போறேன். ஆமா, ரொம்ப அழகா இருக்கேன் இப்போ. ஓ, நீ என்ன பண்றே? ஃபிங்கர் போர்டு எழுதுறியா? ரொம்ப கியூட்லி இருக்கே. ஓ, காயம் பட்டுதா? வீட்டுக்கு போறியா? அத்தியாயங்கள் நீங்கள் அவற்றை வெளியீட்டாளருக்கு அனுப்பலாம். என்னை விட்டு விலகு. உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, நான் பார்க்கிறேன். இல்ல ஹாண்ட், என்னிடம் இன்னும் நேரம் இல்லை. என்ன வெறுமனே விடு. போய் ஒரு சுற்று போடு. என்ன அற்புதமான பிரகாசமான நிழல்கள். அப்பொழுது வந்திருக்குது. ஓ, கை, என்ன நடந்தது? ஓ, இது ஓ, கை, எனது முடி. அங்கு என்ன நடக்கிறது? சரி, நான் எப்போதும் கவனச்சிதறலுக்குள்ளவாக இருக்கிறேன். மீண்டும் இந்த மோசடியா? ஹேண்ட், நாங்கள் இதை நிறுத்த வேண்டும். இங்கே வா. இப்போது உன் நடத்தை காரணமாக உன்னை ஒரு கூண்டில் போட போகிறோம். அப்படி செய்ய முடியாது. நீ எதிர்க்கிறாயா? வாருங்கள். அதுதான்
நீ எப்பொழுது நன்றாக ஆகிறாயோ அப்போது வரை இங்கே உட்கார்ந்திருப்பாய். அவங்களுக்கு அதை வெளியே விட மாட்டார்கள். தயவு செய்து, இது ரொம்ப அழகா உள்ளது. இதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. வெளியே வா, என்கிட்ட வா, உன்னை வெளியே விடுவேன். இதை இனிமே பறக்க விட வேண்டாம். ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். சரியானது. நான் சொல்ஷா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை மட்டும் விட்டுவி. நீ மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். நன்றி.